ஹalleluya ஹalleluya. இந்த சாயங்கால வேளையில ಸಂಜೆಯ ಸಮಯದಲ್ಲಿ எல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நம்ம மத்தியிலே ಕರ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவர் பெரியவராய் இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் மாறாதவராய் இருக்கிறார். ಮಾರ್ಪಡದೇ ಇದ್ದಾರೆ. அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். ಅನೇಕ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென் ஹalleluya ஹalleluya. இப்போது கூட ಈಗಲೂ ಕೂಡ யாத்ராகமத்தின் புத்தகம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 34வது அதிகாரம் 34ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது ವಚನத்தை படிப்போம். 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಯೆಹೋವನು ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ನಾನು ಒಂದು ನಿಬಂಧನೆಯನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತೇನೆ, ಕೇಳು. ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಯಾವ ಜನಾಂಗದಲ್ಲಿಯೂ ಯಾರಾದರೂ ನಡೆಯುವಂತಹ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿನ್ನ ಜನರು ನೋಡುವಂತೆ ನಡೆಸುವೆನು. ನಿನ್ನ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವ ಎಲ್ಲಾ ಜನರು ಯೆಹೋವನು ಮಾಡುವ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವರು. ನಾನು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾಡಬೇಕೆಂದಿರುವುದು ಭಯಂಕರವಾದದ್ದು. ஆமென் ஹalleluya ಹalleluya. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? பூமி எங்கும் எந்த ಲೋಕದಲ್ಲಿ ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஹalleluya ಹalleluya ஹalleluya. ಹalleluya. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವೆನು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. எத்தனை பேருக்கு தேவன் அதிசயங்களை செய்ய வேண்டும்? ದೇವರ ಅತಿಶಯ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ಹalleluya ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க, தேவன் தேவன் எனக்கு அதிசயங்களை அதிசயங்களை செய்வார். செய்வார். தேவன் எனக்கு அதிசயங்களை அதிசயங்களை செய்வார். செய்வார். தேவன் எனக்கு அதிசயங்களை அதிசயங்களை செய்வார். செய்வார். அதை நான் விரும்புகிறேன். அதை நான் விரும்புகிறேன். ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இதுவரையிலும் ಇದುವರೆಗೂ எந்த ஜாதிகளிடத்திலும் ಯಾವುದೇ ಜನಾಂಗದಲ್ಲಿಯೂ செய்யப்படாத ಮಾಡಲಾರದೆ அதிசயங்களை ಅತಿಶಯಗಳನ್ನು நீங்கள் எதிர்பாருங்கள். ನೀವು ಎದುರು ನೋಡಿರಿ. அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ಅವರು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஆண்டவரே, எனக்கு அருமையான தேவன், ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, நம்முடைய தேவன், ನಮ್ಮ ದೇವರು அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. அவர் நம்முடைய அப்பாவாய் இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. அவரை நாம் எப்படி கூப்பிட வேண்டுமா? ಅವರನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಕರೆಯಬೇಕು? அப்பா, ತಂದೆ, பிதாவே ತಂದೆ, என்று ಪಿತನೇ சொல்லி கூப்பிடத்தக்கதான ಅಂತ ಹೇಳಿ ಕರೆಯುವಂತಹ அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை ಆ ಒಂದು ಪುತ್ರ ಸುವಿಹಾರದ ಒಂದು ಆತ್ಮವನ್ನು தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென் ஹalleluya. ಹalleluya. எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? ஆமென். தயவு செய்து எல்லாரும் என்ன கவனிங்க. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಈಗ நான் கையை வைக்கும் போது நீங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ನಾನು ಕೈಯೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನೀವು ಹೇಳಿರಿ. ஆமென் ஹalleluya. ಹalleluya. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அதிசயங்களை செய்வேன். ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವೆನು. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. நம்முடைய தேவனை போல ನಮ್ಮ ದೇವರಂತೆ அதிசயங்களை செய்கிற தேவன் ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತಹ ದೇವರು இந்த பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ஒருவரும் இல்லை. ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஹalleluya ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ಇದನ್ನು ನಾವು ತಿಳಿದಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. யோபு ಯೋಬನು இதை குறித்து அறிந்து வைத்திருந்தான். ಇದರ ಕುರಿತಾಗಿ ಅವನು ತಿಳಿದಿದ್ದನು. அவன் என்ன சொல்லுகிறான்? ಅವನೇನು ಹೇಳುತ್ತಾನೆ? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, ಅಪ್ರಮೇಯವಾದ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು, எண்ணி முடியாத அதிசயங்களை ಅಸಂಖ್ಯವಾದ ಅದ್ಭುತಗಳನ್ನು அவர் செய்கிறார். ಅವರು ಮಾಡುವರು. ஆமென். ಆಮೆನ್.
அவருடைய வாழ்க்கையில செய்தாரா செய்யலையா? ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರ ಇಲ್ವಾ? சொல்லுங்க, செய்தாரா செய்யலையா? ಮಾಡಿದಾಗ முன்பு இருந்ததை காட்டிலும் ಮುಂಚೆ ಇದ್ದದಕ್ಕಿಂತಲೂ ரெட்டிப்பான ரீதியிலே ಎರಡರಷ್ಟಾಗಿ ರೀತಿಯಲ್ಲಿ தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அவனுக்கு ஏராளமான வெள்ளியும் பொன்னும் உண்டானது. ಅವನಿಗೆ ಹೇರಳವಾದ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವು எல்லா ಉಂಟಾಯಿತು. ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் ஏராளமாய் பெருகின. ಎಲ್ಲ ದನ ಕುರಿ ಹೊಟ್ಟೆಗಳೆಲ್ಲ ಹೆಚ್ಚಾಯಿತವು. ஆமென். அப்படியானால் ಹಾಗಾದರೆ யோபனுடைய வாழ்க்கையிலே ಯೋಬನ ಜೀವನದಲ್ಲಿ அதிசயங்களை செய்த தேவன் ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿದಂತಹ ದೇವರು இன்றைக்கு ಇವತ್ತು ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ அவருடைய பிள்ளைகளாய் ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ அவருடைய ரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய் ಅವರ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ஆமென் நமக்கு அவர் செய்வது அதிக நிச்சயம். ನಮಗೆ ಅವರು ಮಾಡುವ ಅಧಿಕ ನಿಶ್ಚಯ. ஆமென் ஹalleluya அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ನಂಬಬೇಕು. ஆமென் ஹalleluya முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ எப்படிப்பட்ட அதிசயங்களை ಯಾವ ರೀತಿಯಾದ ಅತಿಶಯಗಳನ್ನು தேவன் செய்வார் ದೇವರು ಮಾಡುವರು என்பதை குறித்து ಅನ್ನುವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿರಬೇಕು. அப்பொழுதுதான் ಆಗ அவர் மேலே ಅವರ ಮೇಲೆ உங்களுக்கு விசுவாசம் அதிகமாகும். ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಅಧಿಕವಾಗುತ್ತದೆ. ஆமென் ஹalleluya ஹalleluya ராகாப் என்கிற வேசியை குறித்து ರಾಹಾಬ್ ಅನ್ನುವವಳನ್ನು ಕುರಿತಾಗಿ நாம் பார்க்கிறோம். ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவள் சொல்லுகிறார், ಅವಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, உங்கள் தேவன் ನಿಮ್ಮ ದೇವರು எகிப்திலிருந்து ಐಗುಪ್ತದಿಂದ உங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬರುವಾಗ அவர் என்னென்ன அதிசயங்கள் செய்தாரோ ಅವರು ಏನೆಲ್ಲ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದರೋ அவைகளெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ಅವುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. ஹalleluya ஹalleluya ஆனா அவருடைய தொழில் என்ன? ಆದರೆ ಅವರ ಕೆಲಸವೇನು? எப்பொழுதும் பைபிள் படிக்கிற தொழில். ಯಾವಾಗಲೂ ವೇದವನ್ನು ಓದುವಂತಹ ಒಂದು ಕೆಲಸ. ஆமாவா? ಹೌದಾ? சொல்லுங்களா? ஹalleluya அவருடைய தொழிலோ வேசித்தனம் பண்ணுகிற தொழில். ಅವರ ಒಂದು ಕೆಲಸ ಏನೆಂದರೆ ವೇಸಿತನ ಮಾಡುವುದು. அந்த தொழில்ல இருக்கும்போது கூட ಆ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಕೂಡ இந்த தேவனுடைய அதிசயங்களை ಈ ದೇವರ ಅತಿಶಯಗಳನ್ನು அவள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறார். ಅವಳು ಕೇಳುತ್ತಿರುತ್ತಾಳೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ಆದರೆ ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನೀವು அவளை விடவும் ಅವಳಿಗಿಂತಲೂ எத்தனை மடங்கு அதிகமா ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ நீங்கள் கேள்விப்பட வேண்டும். ನೀವು ಕೇಳಬೇಕು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. கேள்விப்படுகிறது எதற்காக? ಯಾಕೆ ನಾವು ಕೇಳಲ್ಪಡಬೇಕು? கேள்விப்பட்டு ನಾವು ಕೇಳಲ್ಪಡಪಟ್ಟು அதன்படியே ಅದರಂತೆಯೇ எனக்கும் செய்யும் ஆண்டவரே ನನಗೂ ಮಾಡಿ ದೇವರೇ என்று சொல்லி ಅಂತ ಹೇಳಿ நீங்க உரிமையோடு கூட கேட்கலாம். ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ನೀವು ಕೇಳಬಹುದು. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. உதாரணமாக ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ பேதுரு ಪೇತ್ರನು ராத்திரி எல்லாம் வலை போட்டு ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿಯೂ ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ಒಂದು ಮೀನು ಕೂಡ ಸಿಗಲಿಲ್ಲ. வெறுமையான வலைகளோடு ಬರಿದಾದ ಬಲೆಯೊಂದಿಗೆ அவன் திரும்புகிறான். ಅವನು ಹಿಂದಿರುಗುತ್ತಾನೆ. அவனுடைய வாழ்க்கையிலே ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ அன்றைக்கு செய்த அதிசயத்தை போல ಅವತ್ತು ಮಾಡಿದಂತ ಅತಿಶಯದಂತೆ அவன் என்றைக்கும் காணவில்லை. ಅವನು ಯಾವತ್ತೂ ಕಾಣಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அன்றைக்கு யாரால் அதிசயம் நடந்தது? ಅವತ್ತು ಯಾರಿಂದ ಅತಿಶಯ ನಡೆದಿತ್ತು? தேவனால் நடந்தது. ಅವತ್ತು ದೇವರಿಂದ ನಡೆದಿತ್ತು. எப்படி நடந்தது? ಹೇಗೆ ನಡೆದಿತ್ತು? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯತೆ ಆದರು. கீழ்ப்படிந்தார் என்று சொல்லும்போது ವಿಧೇಯತೆ ಆದರು ಅಂತ ಹೇಳುವಾಗ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿದರು. விசுவாசிக்கிறவன் தான் ನಂಬುವವರು கீழ்ப்படிவா. ವಿಧೇಯತೆ ಆಗುವರು. ஹalleluya ஹalleluya அப்பொழுதே ஆண்டவர் அறிந்து கொண்டார், ಆಗ ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡರು, இவனுக்கு நான் அதிசயத்தை செய்ய வேண்டும். ಇವರಿಗೆ ನಾನು ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. இந்த சாயங்கால வேளையில ಈ ಸಂಜೆಯ ಸಮಯದಲ್ಲಿ தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வார்த்தை வரும்போது ದೇವರ ವಾಕ್ಯ ಬರುವಾಗ அதை விசுவாசிக்க வேண்டும். ಅದನ್ನು ನೀವು ನಂಬಬೇಕು. அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ಅದಕ್ಕೆ ನೀವು ವಿಧೇಯತೆ ಆಗಬೇಕು. அப்பொழுது ಆಗ தேவன் அதிசயங்கள் ದೇವರ ಅತಿಶಯಗಳನ್ನು உங்கள் வாழ்க்கையிலே ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ உங்கள் குடும்பத்திலே ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ
ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ உங்கள் வியாபாரத்தின் ನಿಮ್ಮ மத்தியிலே ವ್ಯಾಪಾರಗಳಲ್ಲಿ உங்கள் தொழிலிலே ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ இந்த சபையிலே ಈ ಸಭೆಯಲ್ಲಿ அவர் செய்வார். ಮಾಡುವರು. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 அப்படியானால் ಹಾಗಾದರೆ வேதத்தை படிக்கும்போது ವೇದವನ್ನು ಓದುವಾಗ என்னென்ன அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார், ಏನೆಲ್ಲ ಅತಿಶಯಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ அதை குறித்த அறிவு ಅದನ್ನು ಕುರಿತಾದಂತ ಅರಿವು நமக்கு இருக்க வேண்டும். ನಮಗೆ ಇರಬೇಕು. அப்படி இருக்கும் ಆ போதுதான் ರೀತಿಯಾಗಿ ಇರುವಾಗ தேவனே ದೇವರೇ இவர்களுக்கு இந்த அதிசயத்தை செய்தீரே, ಇವರಿಗೆ ಈ ಒಂದು ಅತಿಶಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದಿರಲ್ಲ அதை எனக்கும் செய்யும் என்று சொல்லலாம். ಅದನ್ನ ನನಗೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಬಹುದು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை ಇದುವರೆಗೂ ಮಾಡದಂತಹ ಅತಿಶಯಗಳನ್ನು நீங்கள் கேட்கலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ನಿಮಗೆ ಅದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇದೆ. அதனால ಆದ್ರಿಂದ இது தேவ சித்தமா ಇದು ದೇವರ ಚಿಂತನ இல்லவா ಇಲ್ವಾ என்று சொல்லி நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಗಲಿಬಿಲಿ ಆಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வருகிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಬರುತ್ತದೆ. இதுவரையிலும் ಇದುವರೆಗೂ எந்த ஜனத்தினிடத்திலும் ಯಾವುದೇ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ எந்த ஜாதிகளிடத்திலும் ಯಾವುದೇ ಜಾತಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ செய்யப்படாத ಮಾಡದೇ ಇರುವಂತಹ அதிசயங்களை ವಿಷಯಗಳನ್ನು நான் ನಾನು உன் ஜனங்களுக்கு முன்பாக ನಿನ್ನ ಜನರ ಮುಂದೆ செய்வேன். ಮಾಡುವೆನು. ஹalleluya. 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 ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ தேவனுடைய பிள்ளையே ದೇವರ ಮಕ್ಕಳೇ எப்பேற்பட்ட அதிசயமா இருக்கட்டும், ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಅತಿಶಯವಾಗಿರಲಿ, பணமா இருக்கட்டும், ಹಣವಾಗಿರಲಿ, தொழிலா இருக்கட்டும், ಕೆಲಸ ಕಾರ್ಯವಾಗಿರಲಿ, எதுவா இருக்கட்டும், ಯಾವುದಾಗಿರಲಿ, ஒருவேளை உன் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಓದಿನ ವಿಷಯದಲ್ಲಿ இப்படி செய்ய வேண்டும் ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು என்று சொல்லி விரும்புவாயானா ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಇಷ್ಟಪಡುವುದಾದರೆ அவர் அதை நிறைவேற்றுவார். ನೆರವೇರಿಸುವರು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால நமக்கு எந்த தகுதியும் இல்லையே ಆದ್ದರಿಂದ ನಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲಲ್ಲ என்று சொல்லி கேட்காமல் இருந்து விடாதே. ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳದೇ ಇರಬೇಡಿ. கேளுங்கள், ಕೇಳಿರಿ, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி ನಿಮ್ಮ ಸಂತೋಷ ತುಂಬುವಂತೆ அவர் உங்களுக்கு கொடுப்பார். ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்பொழுதும் கூட ಈಗಲೂ ಕೂಡ 1 நாளாகமத்தின் புத்தகம் ಒಂದು ಪರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ Thank you, Jesus. பதினாறாவது அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை படிக்கிறோம். 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. அவரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணி ஹலோ. அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கடவுள் வந்து ಆತನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ, ಆ. ಭಜಿಸಿರಿ, ಆ. ಆತನ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಧ್ಯಾನಿಸಿರಿ, ಆ. ಆತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮದಲ್ಲಿ ಹಿಗ್ಗಿರಿ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவரை என்ன செய்யணுமா? பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அதிசயங்கள் எல்லாம் நீங்கள் தியானிக்கும் போது ಈ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಧ್ಯಾನಿಸುವಾಗ எந்த நோயை பற்றி உங்களுக்கு சிந்தையே இருக்காது, ಯಾವುದೇ ಒಂದು ರೋಗದ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ಚಿಂತನೆ எந்த ಇರೋದಿಲ್ಲ. பலவீனங்களை குறித்து உங்களுக்கு சிந்தையே ಯಾವುದೇ இருக்காது, ಬಲಹೀನದ ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ಚಿಂತನೆ எந்த ಬರೋದಿಲ್ಲ. குறைவை குறித்து உங்களுக்கு கவலையே வராது. ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕೊರತೆಯ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ಚಿಂತೆ ಬರೋದಿಲ್ಲ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்ன சொல்லப்படுகிறது? ಏನ್ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? அவரை பாடி ಆತನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ, அவரை கீர்த்தனம் பண்ணி ಭಜಿಸಿರಿ, அவருடைய அதிசயங்களை எல்லாம் ಆತನ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ தியானித்து பேசுங்கள். ಧ್ಯಾನಿಸಿರಿ. ஆமென். ஹalleluya. 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய கருமையான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವದರ್ಶನವೇ, நம்முடைய தியானம் எதுவா இருக்க ನಮ್ಮ வேண்டும்? ಧ್ಯಾನವು ಯಾವ್ದಾಗಿರಬೇಕು? சொல்லுங்க, நம்முடைய தியானம் எதுவா இருக்க ನಮ್ಮ வேண்டும்? ಧ್ಯಾನವು ಯಾವ್ದಾಗಿರಬೇಕು? அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? ಆ ರೀತಿಯಾದ ಅನುಭವ ಇದೆಯಾ? உங்கள் தியானம் எதுவா இருக்க வேண்டும்? ನಿಮ್ಮ ಧ್ಯಾನವು ಯಾವ್ದಾಗಿರಬೇಕು? அவர் செய்த அதிசயங்களை ಆತನು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನು
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? தியானிக்க வேண்டும். ಧ್ಯಾನಿಸಬೇಕು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த அதிசயங்களை குறித்து ಆ ಅತಿಶಯಗಳನ್ನೆಲ್ಲ ಕುರಿತಾಗಿ நீங்க பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். ನೀವು ಹಾಡಿ ಅದನ್ನ ಕೀರ್ತಿಸಬೇಕು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒன்ன செய்துக்கிட்டு ಒಂದನ್ನ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ஒன்ன விட்டுறாதீங்க. ಒಂದನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಡಿ. ஆமென். ஆமென். ஒரு சிலர் அதிசயங்களை பாடுவாங்க, ಕೆಲವರು ಅತಿಶಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ, ஆனா ಆದ್ರೆ அதை என்ன செய்ய மாட்டாங்க? ಅದೇನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, தியானம் பண்ணுவதில்லை. ಧ್ಯಾನಿಸೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ಅದರಿಂದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அவரை பாடி ಆತನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ, அவரை கீர்த்தனம் பண்ணி ಭಜಿಸಿರಿ, அவருடைய அதிசயங்களை எல்லாம் ಆತನ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ தியானித்து பேசுங்கள். ಧ್ಯಾನಿಸಿರಿ. ஹalleluya. ஹalleluya. எபிரேயர் வசனத்தபடி அவரை பாடி ஆ, அவரை கீர்த்தனம் பண்ணி ஆ, அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆமென். ஹalleluya. 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 இந்த விஷயத்திலே ಈ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ நீங்கள் உண்மையாய் இருப்பீர்களானால், ನೀವು ನಿಜವಾಗಿರುವುದಾದರೆ, ஹalleluya. ஹalleluya. எந்த விஷயத்துல? ಯಾವ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ அவரை பாடுகிற காரியத்திலும், ಅವರನ್ನು ಆಡುವಂತಹ ಕಾರ್ಯದಲ್ಲಿಯೂ, அவரை கீர்த்தனம் பண்ணுகிற ಅವರನ್ನು காரியத்திலும் ಕೀರ್ತಿಸುವಂತಹ ಕಾರ್ಯದಲ್ಲಿಯೂ நீங்கள் உண்மையாய் இருப்பீர்களானால், ನೀವು ನಿಜವಾಗಿರುವುದಾದರೆ, ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் என்ன செய்வாரா? ಅವರೇನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? 2 நாளாகமம் 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 16வது அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை படி. 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ஆ, ಯೆಹೋವನು ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿಯೂ ಆ. ದೃಷ್ಟಿಯನ್ನು ಪರಿಸುತ್ತಾ ಆ. ತನ್ನ ಕಡೆಗೆ ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸುಳ್ಳವರನ್ನು ಆ. ರಕ್ಷಣೆಗಾಗಿ ತನ್ನ ಪಾರ್ಥವನ್ನು ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆமென். ನೀ- ஹalleluya. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய வல்லமை ಆತನ ಶಕ್ತಿಯನ್ನು உங்கள் மூலமாய் ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ அவர் என்ன செய்ய போகிறாரா? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? வெளிப்படுத்த போகிறார். ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. யார் மூலியமாய்? ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ? அவரை பாடி ಅವರನ್ನು ಹಾಡಿ, அவரை கீர்த்தனம் பண்ணி ಅವರನ್ನು ಕೀರ್ತನೆ ಮಾಡಿ, அவருடைய அதிசயங்களை எல்லாம் ಅತಿಶಯಗಳನ್ನೆಲ್ಲ தியானித்து ಧ್ಯಾನಿಸಿ, யாரெல்லாம் பேசுகிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಮಾತನಾಡ್ತಾರೋ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர்கள் மூலமா ಅವರುಗಳ ಮೂಲಕವಾಗಿ தேவன் என்ன செய்கிறாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவருடைய வல்லமையை ತನ್ನ ಒಂದು ಪ್ರತಾಪವನ್ನು அவர் விளங்கச் செய்கிறார். ಅವರು ಪ್ರಕಟಣಗೊಳಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. உங்கள் மூலமா தேவனுடைய வல்லமை விளங்கணுமா? விளங்கண்டாமா? ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಪ್ರತಾಪವನ್ನು ತೋರ್ಪಡಿಸಬೇಕಾ ಬೇಡವಾ? சொல்லுங்க. அப்படிப்பட்ட விருப்பம் இருக்குதா? ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಇಷ್ಟ ಇದೆಯಾ? ஹalleluya. ஹalleluya. அப்படியானால் அவருடைய அதிசயங்களை என்ன செய்யுங்க? ಹಾಗಾದ್ರೆ ಆತನ ಅತಿಶಯಗಳನ್ನೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡಿ? தியானித்து பேசிக்கொண்டே இருங்கள். ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಮಾತನಾಡ್ತಲೇ ಇರಿ. ஆமென். ಆಮೆನ್. பவுல் நடந்து போகும்போது, ಪೌಲನು ನಡೆದು ಹೋಗುವಾಗ, பேதுரு நடந்து போகும்போது ಪೇತ್ರನು ನಡೆದು ಹೋಗುವಾಗ அவருடைய நிழல் பட்டு ಆತನ ನೆರಳು ಹೊಂದಿ வியாதியஸ்தர்கள் என்ன செய்தார்கள்? ರೋಗಿಗಳೆಲ್ಲ ಏನಾದ್ರು? சுகமானார்கள். ಸ್ವಸ್ಥರಾದರು. அப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கு இல்லையா? ಆ ರೀತಿಯಾದ ಆಸಕ್ತಿ ನಿಮಗಿಲ್ವಾ? சொல்லுங்க. ಹೇಳಿ. நாங்களோ என் வியாதியே எங்களை தொடாதவனை எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ನಮ್ಮನ್ನು ರೋಗ ಮುಟ್ಟಲಾರದಂತೆ ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆண்டவர் சொல்றது அப்படி இல்ல. ದೇವರು ಹೇಳೋದು ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. நீ நன்றாகத்தான் இருப்பாய், ನೀನು ಚೆನ್ನಾಗಿಯೇ ಇರ್ತಿ, நீ சுகமாகத்தான் ನೀನು இருப்பாய், ಸುಖವಾಗಿಯೇ ಇರ್ತಿ, நீ ஆரோக்கியமாகத்தான் ನೀನು இருப்பாய். ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ತಿ. ஆமென். ஆமென். நீ மற்றவர்களுக்கு ನೀನು ಬೇರೆಯವರಿಗೆ என்னுடைய வல்லமை என்ன செய்ய வேண்டும்? ನನ್ನ ಒಂದು ಪ್ರತಾಪವನ್ನು ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು? விளங்க செய்ய வேண்டும். ತೋರ್ಪಡಿಸಬೇಕು. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ಅದು ಅವರ ಒಂದು ಇಷ್ಟವಾಗಿದೆ. ஆமென். ஆமென். நாம முத படிச்ச அந்த வசனத்தை எடுங்க. ನಾವು ಮೊದಲು ಓದಿದಂತಹ ವಾಕ್ಯ ತಗೊಳ್ಳಿ. எந்த வசனம் முதலாவது படிச்சோம்? சொல்லுமா இவங்க நாள்? 1:4 இல்ல. நீ போன கையில் எடுத்து எழுதி எழுதுறதெல்லாம் விட்டுட்ட.
யாத்ரா 34:10. ஆமாவா இல்லையா? எழுதிச்சியா? மரியா சொல்லல. இதுக்கு முன்ன பார்த்ததுன்னு சொன்னீங்களா? நான் முதல் பேசுறேன். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து என்னுடைய வல்லமையை விளங்க செய்யும்போது அந்த காரியமானது அது பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. அது மகிமையாயிருக்கும். அது அற்புதங்களாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் விடுதலை ஆவார்கள். ஆமென். எல்லாவற்றிற்கும் மேல ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்யும் போது நீங்கள் என்ன செய்யலாம்? மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நீங்க கொண்டு வர முடியும். ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆமென். தேவன் வல்லமையான கிரியைகளை உங்கள் மூலமா அவர் செய்வார். ஆமென். அடுத்தபடியாக 1 நாளாகமத்தின் புத்தகம் 1 పూర్వకాల వృత్తాంత 16வது அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது ವಚನத்தை படியுங்கள். 24ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಆತನ ಘನತೆಯನ್ನು ಎಲ್ಲಾ ಜನರಲ್ಲಿ ಆತನ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸಿರಿ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிப்பா. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அடுத்தது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் என்ன சொல்லுகிறார்? ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது என்ன சொன்னார்? அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லுகிறார்? ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். விரிவுபடுத்தி சொல்லுங்கள். புரியும்படி சொல்லுங்கள். அவர் விசுவாசிக்கும்படி சொல்லுங்கள். அப்ப நாம் அவருடைய அதிசயங்களை தியானித்தால் மாத்திரமே மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த பாக்கியம், ಈ ಒಂದು ಭಾಗ್ಯತೆ, இந்த ಈ ஸ்லாக்கியம், ಒಂದು ಶ್ಲಾಘ್ಯ, இந்த புண்ணியம் ಈ ಒಂದು ಪುಣ್ಯ தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதாய். ದೇವರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ಆಗ ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು? வேதத்தை படிக்கும் போது ವೇದವನ್ನು ನೀವು ಓದುವಾಗ எங்கெல்லாம் அவர் அதிசயம் செய்திருக்கிறார். ಎಲ್ಲೆಲ್ಲ ಅವರ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதையெல்லாம் நீங்கள் தியானிக்கணும். ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. யாராவது வேதத்துல உள்ள அதிசயம் ஒன்ன சொல்ல முடியுமா? ಯಾರಾದ್ರೂ ವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಅತಿಶಯಗಳನ್ನು ನೀವು ಹೇಳಬಹುದಾ? சொல்லுங்க பாப்போம். ஒன்னாவது சொல்லுங்க பாப்போம். ಏನಾದ್ರೂ ಒಂದಾದ್ರೆ ಏನು ನೋಡೋಣ. பிறவி குருடன் பார்வையடைந்தார். பிறவி குருடன் பார்வையடைந்தார். ಹುಟ್ಟು ಕುರುಡನು ಅವನು ನೋಟ ಹೊಂದಿದನು. அடுத்தவங்க பட்டன் சொல்லுங்க ಮತ್ತೆ சீக்கிரமா. ಬೇರೆಯವರು யோசிக்க கூடாது. கானாவூர் கல்யாண வீட்டுல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ಕಾನಾವೂರಿನ ಮದುವೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಿರಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. வேற சொல்லுங்க சீக்கிரமா. பெரும்பாலுள்ள ஸ்திரீயை ஆண்டவர் குணமாக்கினார். ರಕ್ತಕುಸುಮ ರೋಗವುಳ್ಳ ಸ್ತ್ರೀಯನ್ನು ದೇವರು ಸುಖಪಡಿಸಿದರು. 12 வருஷமாய் கஷ்டப்பட்டிருந்தார். 12 ವರ್ಷದಿಂದ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಂತ அவளை தேவன் அதிசயமாய் சுகமாக்கினார். ಅವಳನ್ನು ದೇವರ ಅತಿಶಯವಾಗಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. வேற சீக்கிரமா. ಮತ್ತೆ ಬೇರೆ வேற யாரும் பைபிள் படிக்கிறது இல்லையா? லாசரு உயிரோட எழுப்பினார். லாசருவை மரித்த லாசருவை ಸತ್ತಂತ ಲಾಜರನ್ನು 4 நாளைக்கு பிறகு 4 ದಿನದ ನಂತರ அவர் எழுப்பினார். ಅವರು ಎಬ್ಬಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. வேற சொல்லுங்க. அதுதான் ஏற்கனவே சொன்ன மெசேஜ். இன்னைக்கே சொன்னது. வேற சொல். இப்ப சொல்லாதத சொல்லணும். சொல்லுங்க சீக்கிரமா. ஆபிரகாம் வயது சென்று ஆபிரகாம் 100 வயதுல கூட ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 100 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೂಡ அவனை பலப்படுத்தி ಅವನನ್ನು ಬಲಪಡಿಸಿ அவனுக்கு திரும்பவும் வாலிப வயதை கொடுத்து ಮತ್ತೆ ಅವನಿಗೆ ಯೌವನವನ್ನು ಕೊಟ್ಟು அவனுக்கு ஒரு குழந்தையை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ಒಂದು ಮಗುವನ್ನು ಹೆರುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க மற்றவங்க பட்பட்டடி. ಮತ್ತೆ ಬೇರೆಯವರು ஜெபின் ஒண்ணு கூட சொல்லல. நீ பைபிள் சரியா படிக்கல பாருங்க. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க பட்பட்டடி. கூனியே அதாவது கூனியா இருந்தாங்கல்ல பஷியா அவங்க நிமரசுக்கு 18 வருஷமாக 18 ವರ್ಷವಾಗಿ கூனியா இருந்தவளை ಗೂಡಿಯಾಗಿದ್ದವರನ್ನು தேவன் நடக்க செய்தார். ದೇವರು ನಡೆಯುವಂತೆ ಮಾಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. வேற சொல்லுங்க சீக்கிரமா. ಕುಷ್ಠರೋಗಿಯ ಸುಗುಣಮಾಕಿದನು. குஷ்டரோகியை ಕುಷ್ಠರೋಗವನ್ನು சுகமாக்கினார். ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದರು. வேற சொல்லுங்க. என்னமா? ಕಣ್ಣಿಲ್ಲದವನು ಕಣ್ಣು. அதான் சொல்லியாச்ச பிரமிக்கூட. சொல்லு வேற சீக்கிரமா சொல்லுங்க பரவாயில்ல. பஞ்சகாலத்தில் ஈசாக்கு விதவை இருக்கும்போது 100 மடங்கு அது பஞ்சகாலத்துல ಬರಗಾಲದಲ್ಲಿ ஈசாக்கு விதை விதைத்தான். ಈಸಾಕನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದನು. 100 மடங்கு பலன் பெற்றார். 100ರಷ್ಟು ಫಲ ಹೊಂದಿದನು. ஆமென். ஆமென். சொல்லுங்க. கோலம் தடிமாக போன யாக்கோபை 2 பரிவாரங்களோடு ஆசீர்வதித்தார். ಕೋಲು ಕೈಯನ್ನಾಗಿ ಹೋದಂತ ಯಾಕೋಬನನ್ನು 2 ಪರಿವಾರಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. அதுபோல நீ வெறுங்கையோட வந்தா கூட ஆண்டவர் ஒரு 2 பரிவாரத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒன்னு ஆசீர்வதிப்பா. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಬರೀ ಕೈಯಾಗಿ ಬಂದರೂ ಕೂಡ ಕರ್ತನು ನಿಮಗೆ 2 ಪರಿವಾರಷ್ಟು ನೀವು ಸೇರಿಸುವಂತೆ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஆமென். ஆமென். சொல்லாதவங்க சொல்லுங்க. ಹೇಳದೇ ಇರುವವರೆಲ್ಲ ಹೇಳಿ. சொல்றீங்களா? சரி சொல்லு. வேற சொல்லுங்க பட்டனே. வேதத்துல இன்னும் எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கு. ವೇದದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಎಷ್ಟೋ ಅತಿಶಯಗಳಿವೆ. ஆமென். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ಪ್ರವಾದಿಯ ಪುತ್ರರು மரத்தை வெட்டி சாய்க்கும் போது ಮರವನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಹಾಕುವಾಗ ஓடாயானது தண்ணீரில் விழுந்தது. ಆ ಕೊಡಲಿ ನೀರಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಿತು. ஒரு மரத்தை வெட்டி அதுக்குள்ள போட்ட வேளையில ಮರವನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಅದರೊಳಗೆ ಹಾಕಿದಂತ ಸಮಯದಲ್ಲಿ அந்த இரும்பு
கோடாலியானது மிதந்தது. ಆ ಕಬ್ಬಿಣದ ಒಂದು ಕೊಡಲು ಮೇಲೆ ತೇಲಾಡಿತು. ಆಮೆನ್. ಪಂಚ ಕಾಲத்துல ಬರಗಾಲದಲ್ಲಿ அந்த ஏழை விதவை ಆ ಬಡ ವಿಧವೆ சாப்பிட்டு செத்து போக ತಿಂದು ಸಾಯುವಂತೆ மாவு இருக்குது, சாவு இருக்குது அர்த்தால. ಹುಟ್ಟಿದೆ, ಆಮೇಲೆ ಸಾವಿದೆ. அந்த மாவை சாப்பிட்டு முடிச்ச உடனே சாவு. ಆ ಒಂದು ಹಿಟ್ಟನ್ನು ತಿಂದು ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ ಸಾವು. அங்கே தேவனுடைய ஊழியக்காரன் போகிறான். ಅಲ್ಲಿ ದೇವ ಸೇವಕರು ಹೋಗ್ತಾರೆ. அங்கே ஜீவன் உண்டாகிறது. ಅಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. இன்னும் ஏராளமான அற்புதம், ಇನ್ನು ಏರಾಳವಾದ ಅದ್ಭುತಗಳು, இன்னும் ஏராளமான அதிசயம் ಇನ್ನು ಏರಾಳವಾದ ಅತಿಶಯಗಳು தேவன் நம்முடைய வேதத்திலே வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ವೇದದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? தியானிக்க வேண்டும். ಧ್ಯಾನಿಸಬೇಕು. அதோடு கூட ஒரு புக்ல எழுதுங்க நம்மளா. ಅದರೊಂದಿಗೆ ನೀವು ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೀರಿ. ஆமென். ஆமென். வருகிற வாரத்துல ಬರುವ ವಾರದಲ್ಲಿ யாரெல்லாம் எவ்வளவு அதிசயங்களை எடுத்து வரீங்கன்னு ಯಾರೆಲ್ಲ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಬರ್ತೀರ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. 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 பரிசு கொடுக்கலாம். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அவருடைய அதிசயங்களை தியானித்து ಆಗ ಆ ಅತಿಶಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿ நாம் பேச வேண்டும். ನಾವು ಮಾತನಾಡಬೇಕು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமை, சகல ஜனங்களுக்குள்ள அவருடைய அதிசயங்களை ಜನಾಂಗದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಕೃತಿಗಳನ್ನು விவரித்து சொல்லுங்கள். ಪ್ರಸ್ತುತಪಡಿಸಿರಿ. அப்ப ஆண்டவர் எதை செய்யணும்னு ಆಗ சொல்றாரோ ದೇವರು ಯಾವುದನ್ನು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೋ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಅದನ್ನು ನೀವೇನ್ செய்ய ಮಾಡಬೇಕು? வேண்டும். ಮಾಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் செய் என்று சொல்லுகிறதை ದೇವರು ಮಾಡುವಂತ ಹೇಳುವುದನ್ನು செய்ய விடாதபடி ಮಾಡಕ್ಕೆ ಬಿಡದಂತೆ தடைப்படுகிறவன் யாரு? ತಡೆಗಟ್ಟುವವನು ಯಾರು? பிசாசு. ಸೈತಾನನು. அதனால அவனுக்கு என்ன செய்யாதுங்க? ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡಬೇಡಿ, மேடை போட்டு கொடுக்காதுங்க, ಹಾಗೆ ಮೇಡೆ ಹಾಕಿ ಕೊಡಬೇಡಿ, இடம் கொடுக்காதுங்க. ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡಿ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 9வது சங்கீதம் 9ನೇ ಕೀರ್ತನೆ 1வது வசனத்தை படி. 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದೋಣ. ஆ. ಯೆಹೋವನೇ, ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವೆನು. ஆ. ನೀನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ವರ್ಣಿಸುವೆನು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தமிழ்ல படிப்பா. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். ஆ. உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்க என்ன சொல்லப்படுகிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? யாரெல்லாம் முழு இதயத்தோடு அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಅದನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದಾರೋ அவர்களால் சும்மா இருக்கவே ಅವರಿಂದ ಸುಮ್ಮನೆ ಇರಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ இல்ல. ಇಲ್ಲ. ஆமென். ஆமென். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ விவரிப்பே. ವರ್ಣಿಸುವೆನು. ஹalleluya. 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 எனக்கு அருமையான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, 1985வது வருடத்தில் 1985 ಇಸವಿಯಲ್ಲಿ நான் ஒரு இங்கர்சோலாண்ட் கம்பெனிங்கிற ஒரு கம்பெனிக்குள்ள ಪಾಸ್ಟರ್ ಇಂಗರ್ಸೋಲ್ಯಾಂಡ್ ಅಂತ ಇರುವಂತ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ நான் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஒர்க்கராக இருந்து ಸ್ಪ್ರೇ கொண்டிருந்தேன். ಪೇಂಟರ್ ವರ್ಕರ್ ಆಗಿದ್ದರು. ஆமென். ஆமென். அப்பொழுது ஆண்டவரை குறித்து பாடுவதோ, ಆಗ ದೇವರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹಾಡುವುದು, ஆண்டவருடைய அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதோ ದೇವರ ಒಂದು ಅತಿಶಯಗಳನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳುವುದು என்னுடைய ஒரு பிரதானமான ஒரு ಒಂದು காரியமாயிருந்தது. ಪ್ರಧಾನವಾದ ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. அப்பொழுது அங்கே ஒரு பிரான்ஸ் ஒரு பால் என்கிற ஒரு சூப்பர்வைசர் ஒருவர் இருந்தார். ಅಲ್ಲಿ ಬ್ರಾಹ್ಮಿನ್ ಸಹೋದರರು ಒಬ್ಬರು ಬಾಲು ಅಂತ ಒಬ್ಬರು ಸೂಪರ್ವೈಸರ್ ಇದ್ದರು. ஆமென். ஆமென். அவரும் இதை கேட்டுக்கொண்டே இருந்தார். ಅವರು ಇದನ್ನ ಕೇಳುತ್ತಲೇ ಇದ್ದರು. அவருக்கு திருமணம் ஆக போகிற அந்த நேரத்தில் ಅವರಿಗೆ ಮದುವೆ ಆಗುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு 8 நாளைக்கு முன்பாக ಒಂದು 8 ದಿನದ ಮುಂಚೆ அவருடைய காலிலே ಅವರ ಕಾಲಿನಲ್ಲಿ என்ன இரும்பு குத்திச்சோ இல்ல பீங்காங்கு குத்தி கிழிச்சோ தெரியாது. ಏನೋ ಕಬ್ಬಣ ಚುಚ್ಕೊಂಡೋ ಇಲ್ಲ ಗಾಜು ಚುಚ್ಕೊಂಡೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் ಆದ್ರೆ அவர் ஒரு பேண்டேஜ் மாத்திரம் போட்டுக்கிட்டு ಅವರೊಂದು ಬ್ಯಾಂಡೇಜ್ ಮಾತ್ರ ಹಾಕೊಂಡು என்னிடத்துல வந்து, ಪಾಸ್ಟರ್ ಬಳಿ ಬಂದು, அண்ணாச்சி ಅಣ್ಣನವರೇ, ஆண்டவர் அதிசயங்களை செய்வார்னு சொன்னீங்களே, ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, நான் இன்னொரு 8 நாளையில
நடக்க போகுது. ಇನ್ನೊಂದು 8 ದಿನದಲ್ಲಿ ಮದುವೆ ನಡೆಯುತ್ತಿದೆ. இப்பொழுதுதான் நான் கால் நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருக்கிறேன். ಕಾಲು ಸರಿಯಾಗಿ ನಡೆಯಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. இதிலே தேவன் ஒரு அதிசயத்தை செய்வாரா ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡ್ತಾರಾ என்று அவர் சொல்லி என்னிடத்திலே கேட்டார். ಅಂತ ಹೇಳಿ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಬಳಿ ಕೇಳಿದರು. ஏனென்றால் அதிசயங்களை நான் விவரித்து சொன்னதினாலே ಯಾಕೆಂದ್ರೆ ಅದ್ಭುತಗಳನ್ನೆಲ್ಲ ವರ್ಣಿಸಿದ ಕಾರಣವಾಗಿ அவர் என்னிடத்திலே அந்த வார்த்தையை கேட்டார். ಅವರು ಪಾಸ್ಟರ್ ಬಳಿ ಕೇಳಿದರು. நான் எப்பொழுது சொன்னேன், ಆಗ ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಹೇಳಿದರು, தேவன் கண்டிப்பாய் செய்வார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡುವರು. ஆமென். ಆಮೆನ್. நான் அன்றுதானே ನಾವು ಆವತ್ತೇ இது கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிட்டு ಕ್ಯಾಂಟೀನ್ ನಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಿಕೊಂಡು தாராளமாக 10 நிமிஷம் சாப்பிடுகிறவர்கள் ಸಾಧಾರಣವಾಗಿ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ತಿಂದು வருகிற நாங்கள் ಬರುವಂತಹ ನಾವು அன்றைக்கு 5 நிமிஷத்திலே ಅವತ್ತು 5 ನಿಮಿಷದಲ್ಲೇ நாங்கள் சாப்பிட்டு கொண்டு ಅವರು ಊಟ ಮಾಡಿಕೊಂಡು அந்த பெயிண்டிங் ரூமுக்குள்ளே வந்தோம். ಆ ಪೇಂಟಿಂಗ್ ರೂಮಿನೊಳಗೆ ಬಂದರು. நாங்கள் இருவரும் முழந்தால் படியிட்டோம். ಅವರಿಬ್ಬರು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದರು. ஆமென். அப்பொழுது அவரிடத்திலே அவருக்காக நான் ஜெபித்தேன். ಆಗ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஆண்டவரே, ದೇವರೇ, கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்து ತಂದವರಂತ ನಂಬಿಕೆಗಿಂತ திமிர்வாதக்காரனை சுகமாக்கின தேவன், ಆ ಒಂದು ಪಾರ್ಶ್ವ ರೋಗದವನನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದಂತಹ ದೇವರು, இந்த பாலேந்திர சூப்பரேசரை ಈ ಬಾಲುವನ್ನ ಈ ಸೂಪರ್ವೈಸರ್ ಅನ್ನು நீர் தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். ನೀವು ಮುಟ್ಟುವಂತೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜெபித்து அனுப்பி வைத்தாயிற்று. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಳಿಸಿ ಆಯ್ತು. மறுநாள் காலமே வருகிறார். ಮಾರನೇ ದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. வந்து என்னிடத்திலே அந்த காலை காட்டுகிறார். ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದು ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಕಾಲು ತೋರಿಸ್ತಾರೆ. அந்த கீறி குத்தி கிழிச்சதுக்கு எந்த ஒரு என்ன அடையாளமே காணப்படவில்லை. ಗಾಯ ಆಗಿತ್ತಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಒಂದು ಮಾರ್ಕ್ಸ್ಗಳು ಗುರುತು ಏನು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. இந்த வல்லமை அவருடைய சரீரத்திலே பாய்ந்து கொண்டிருக்கிறதை அவர் உணர்கிறார். ಅವರ ಶಕ್ತಿ ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಹರಿಯುವುದನ್ನು ಅವರು ಸ್ಪರ್ಶಿಸುತ್ತಾರೆ. அது பாய்ந்து கொண்டிருக்க ಅದು ಹರಿತಲೇ ಇರುವಾಗ அவருடைய காலிலே ಅವರ ಕಾಲಿನಲ್ಲಿ ஏற்கனவே பல ஆணிகள் புற்றுகள் போல இருந்தது. ಮುಂಚಿತವಾಗಿ ಮೊಳೆಗಳು ರೀತಿಯಾಗಿತ್ತು. அதுவும் பூரணமாய் ಅದು சுகமானது. ಸರಿಯಾಯಿತು ಪೂರ್ಣವಾಗಿ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் எதற்காக சொல்லுகிறேன்? ನಾನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, தேவன் நம்மை கொண்டு அதிசயங்களை செய்ய வேண்டுமானால் ದೇವರು ನಮ್ಮನ್ನಿಂದ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ முதலாவது அவருடைய அதிசயங்களை நீங்க விவரித்து சொல்ல வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ವರ್ಣಿಸಬೇಕು. அதற்கேற்ற சமயமும் நேரமும் நமக்கு வரும். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಒಂದು ಸಮಯವು ಒಂದು ಕಾಲವು ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. ஆமென். ஆமென். அப்பொழுது தேவன் மகிமைப்படுவார். ಆಗ ದೇವರು ಮಹಿಮೆಯುಂದುವರು. பாருங்க, இந்த காரியம் முடிந்த உடனே ನೋಡಿ, ಈ ಕಾರ್ಯ ಮುಗಿದ ತಕ್ಷಣ அந்த கம்பெனியில வேலை பார்க்கிற ಆ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತಹ ஒரு இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்கிற ஒருவர், ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವ அதாவது இன்ஸ்பெக்ஷன் என்ன சொல்றாங்க, இன்ஸ்பெக்ஷன் செக்கிங், அதாவது இப்ப பிட்டர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ அந்த வேலையில இருந்த செல்வராஜ் என்கிறவர், ಆ ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ ಮಾಡುತ್ತಿರುವ ಸೆಲ್ವರಾಜ್ ಎನ್ನುವವರು எங்கள் ஊர் மேக்காமன், எங்க ஊர் கன்னியாகுமரி பக்கத்திலே ಕನ್ಯಾಕುಮಾರಿಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ மேக்கா மண்டபம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. ಮೇಘಾ ಮಂಟಪ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಸ್ಥಳ ಇದೆ. அப்பொழுது அவருடைய தங்கையின் பேர் தங்க லீலா. ಆಗ ಅವರ ತಂಗಿ ಹೆಸರು ತಂಗಲೀಲಾ ಅಂತ. அவளுக்கு யானைக்கால் வியாதி இருந்தது. ಅವರಿಗೆ ಆನೆಕಾಲ್ ರೋಗ ಇತ್ತು. அப்பொழுது அவர் வந்து என்னிடத்துல ಆಗ சொன்னார், ಅವರು ಬಂದು ಪಾಸ್ಟರ್ ಬಳಿ ಹೇಳಿದರು, இப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்த தேவன் ಈ ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿದಂತಹ ದೇವರು என்னுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையிலும் ಅವರ ತಂಗಿಯ ಜೀವನದಲ್ಲಿ உங்களுடைய ஜெபத்தினாலே ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ அதிசயங்கள் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಅತಿಶಯಗಳು ನಡೆಯುತ್ತದೆ ಅಂತ ನಂಬುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. அவரே அப்படியே அவர் இடத்துல சொன்னார். ಹಾಗೆ ಅವರು ಹೇಳಿದರು. அப்பொழுது நான் ஜெபித்தேன். ಆಗ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. தேவன் அதிசயம் செய்தார். ದೇವರ ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. அந்த சகோதரிக்கு நன்றாக திருமணம் நடந்து ಆ ಸಹೋದರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಮದುವೆ ಆಗಿ 2 ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். 2 ಗಂಡು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த அதிசயத்தை தேவன் செய்தபடியினால் ಆ ಅತಿಶಯವನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ ಕಾರಣವಾಗಿ
அவர் எனக்கு ஊழியத்திற்காக ಅವರು ಇವರಿಗೆ ಸೇವೆಗಾಗಿ அவரிடத்துல ஒரு ரேலி சைக்கிள் இருந்தது. ಅದರ ಬಳಿ ರ್ಯಾಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಸೈಕಲ್ ಇತ್ತು. அதை எனக்கு கொடுத்து விட்டார். ಅದನ್ನು ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. ஆமென். அந்த ரேலி சைக்கிள்ல தான் முதல் இந்த ஏரியாவுக்குள்ள தானியனுடைய மனைவி அதாவது ஊழியத்திற்காக வந்தோம். ಆ ಒಂದು ರ್ಯಾಲಿ ಸೈಕಲ್ ಅಲ್ಲಿ ಮೊದಲಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಹೆಂಡತಿ ಸೇವೆಗಾಗಿ ಬಂದರು. எனக்கு ரேலி சைக்கிளை கொடுத்த உடனே ರ್ಯಾಲಿ ಸೈಕಲ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ ತಕ್ಷಣ அவர் டிவிஎஸ் 50 என்கிற ஒரு வண்டியை ಅವರು வாங்கினார். ಟಿವಿಎಸ್ 50 ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಗಾಡಿ ತಗೊಂಡ್ರು. ஆனா அவருடைய எண்ணம் ಅದೇ ಅವರ ಯೋಚನೆ, இவரு வெறும் சைக்கிள்ல போராது, ಇವ್ರು ಬರೀ ಸೈಕಲ್ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸಾಲೋದಿಲ್ಲ, இவருக்கு இந்த வண்டியை கூட கொடுக்க வேண்டும், ಇವ್ರಿಗೆ ಈ ಗಾಡಿಯನ್ನು ಕೂಡ ಕೊಡಬೇಕು. அப்படிப்பட்ட எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. ಅವರಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದ ಯೋಚನೆ ಇತ್ತು. ஆனால் இன்னொரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಯೋಚನೆ ಅವರಲ್ಲಿತ್ತು, வண்டியை கொடுத்தா பெட்ரோல் யார் கொடுப்பா, ಗಾಡಿಯನ್ನು ಕೊಟ್ರೆ ಪೆಟ್ರೋಲ್ ಯಾರು ನಿಂತಾರೆ என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட ಅಂತ ಒಂದು ಯೋಚನೆಯೊಂದಿಗೆ அந்த வண்டி கொடுக்கறதை நிறுத்தி விட்டார். ಆ ಗಾಡಿ ಕೊಡೋದನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ರು. ஏன்னா அப்பொழுதெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட விசுவாசமே இல்லை. ಆಗೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾದ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ. தேவன் செழிப்பை கொடுப்பார், ದೇವರು ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், ದೇವರು ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, தேவன் பணத்தை கொடுப்பார். ದೇವರು ಹಣವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு ரீதியில நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಂತಾನೆ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. மறுபடியும் எனக்கு அருமையான தேவ ಪ್ರಿಯ ஜனமே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்க ನಿಮ್ಮ முடியும். ಎಲ್ಲರ ಜೀವನವನ್ನು ದೇವರು பல ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். ಹಲವು ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுவரை ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரம் தேவன் ஆசீர்வதிக்கிறது. ಬರೀ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವರನ್ನು ಮಾತ್ರ ದೇವರು ஒவ்வொரு ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. விசுவாசிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமென். நீங்கள் தேவனுடைய அதிசயங்களை தியானித்து ನೀವು ದೇವರ ಅತಿಶಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ, நீங்க போகிற இடத்திலே, ನೀವು ಹೋಗುವಂತ நீங்க ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ, வேலை செய்கிற இடத்திலே ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ அவர்களுக்கு சொல்லுவீர்களானால் ಅವರಿಗೆ ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ அவர்கள் உங்களிடத்திலே ஜெபிக்கத்தக்கதான நேரம் வரும். ಅವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತಹ ಒಂದು ಸಮಯ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்பொழுது தேவன் உங்கள் மூலமா அற்புதங்களை ಆಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವರು. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ಅದು ನಿಮಗೆ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவருடைய எனக்கு அருமையான தேவஜனம், ಪ್ರಿಯ ದೇವರ இந்த ಜನರೇ, சாயங்கால வேளையில வந்திருக்கிற ಈ நீங்கள் ಸಂಜೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ನೀವು ஆண்டவருடைய அதிசயங்களை தியானியுங்கள், ದೇವರ ಅತಿಶಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸಿರಿ, அதை குறித்து பேசுங்கள். ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಿ, அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ அதை விவரித்து ಅದನ್ನು ವರ್ಣಿಸಿ ஜனங்களுக்கு புரியும்படி ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಗುವಂತೆ நீங்கள் சொல்லுங்கள். ಅದನ್ನು ನೀವು ಹೇಳಿರಿ. ஆமென். Amen. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம். ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೊಡ್ಡ ಮಹತ್ತಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವರು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ಕರ್ತನು ಈ ஆசீர்வதிப்பார். ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya.